எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. கிரிக்கெட்ல ஒரு பிளேயருக்கு பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் கொடுக்கணும்னா அந்த பிளேயர் வந்து அந்த டோர்னமெண்ட்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கணும், கரெக்டா? ஆனா மோஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபைனல்ல ஆடுற ஏதாவது ஒரு பிளேயரை தான் வந்து பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்டா சூஸ் பண்றாங்க. இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து 2019 வேர்ல்ட் கப் தான். 2019 வேர்ல்ட் கப்ல பாத்தீங்கன்னா கேன் வில்லியம்சன் தான் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கினாரு. அவர் பாத்தீங்கன்னா 578 ரன்ஸ் வித் an average of 81 அடிச்சிருந்தாரு. அண்ட் அந்த வேர்ல்ட் கப் முடிஞ்சு இங்கிலாந்துல ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து க்ளோசிங் செரமனி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வரும்போது கேன் வில்லியம்சன் வரப்போ வந்து எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே வேற பிளேயர். அந்த பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஷாகிப் அல் ஹசன். எஸ், ஷாகிப் அல் ஹசன் பாத்தீங்கன்னா அந்த டோர்னமெண்ட்ல 8 இன்னிங்ஸ் ஆடி இருப்பாரு. அந்த 8 இன்னிங்ஸ்ல 606 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு வித் an average of 86.5. அண்ட் அவரோட லோவஸ்ட் ஸ்கோரே பாத்தீங்கன்னா 41 அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. அண்ட் அந்த 8 இன்னிங்ஸ்ல 7 வாட்டி வந்து 50+ ஸ்கோர் பண்ணிருக்காரு. அதுல 2 செஞ்சுரியும் கூட. அண்ட் இது கூடவே வந்து 11 விக்கெட்ஸும் எடுத்திருப்பாரு. சோ இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு கண்டிப்பா இவருக்கு தான் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் தருவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கப்போ கேன் வில்லியம்சனுக்கு தந்தாங்க. இதனால கேன் வில்லியம்சன் வந்து பேடா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு நான் சொல்ல வரல. ஆனா கண்டிப்பா வந்து ஷாகிப் அல் ஹசன் வந்து எல்லாரை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி வந்து எல்லா டோர்னமெண்ட்லயும் நடக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா மோஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ஸ்ல இப்படிதான் நடக்குது. ஃபைனல்ல ஆடுற பிளேயருக்கு தான் வந்து பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் கொடுக்குறாங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஃபேக்ட் உங்களுக்கு புதுசா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.